அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பிப்ரவரி மாதத்தில் 7ஆம் தேதிக்குண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிக்கான இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் மாநில தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கவர் யார்? தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிக்கான இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் மாநில தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யாருன்னா எம் அண்ணாதுரை அவர்கள் தான் நியமிக்கப்பட்டிருக்கார். எம் அண்ணாதுரை அவர்கள். ஸோ இதுக்கு முன்னாடி அண்ணாதுரை அவர்கள் குஜராத் மாநில தலைவராக இருந்திருக்கார். ஓகேங்களா, குஜராத் மாநிலத்திற்கான இந்திய ஆயில் நிறுவனத்தோட தலைவராக இருந்திருக்காரு. ஸோ அவரை இப்போ தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிக்கானதாக மாற்றிருக்காங்க. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி இந்த பதவியில் இருந்தது யார்? முன்னாள் செயல் இயக்குனர் யாருன்னா விசி அசோகன் அவர்கள். விசி அசோகன் அவர்கள் தான் இந்த பதவியில் இருந்திருக்காங்க. அவரை மும்பை தலைமை அலுவலகத்திற்கு சில்லறை விற்பனை பிரிவு தலைவராக மாற்றிருக்காங்க. ஓகேங்களா, அதனால் அந்த பதவிக்கு எம் அண்ணாதுரையை நியமிச்சிருக்காங்க. இரண்டாவது வினா பாருங்கள். பாரத் அரிசி என்ற திட்டத்தினை தொடங்கி வைத்தவர் யார்? பாரத் அரிசி என்ற திட்டத்தினை தொடங்கி வைத்தவர் யார்னா பியூஷ் கோயல். பியூஷ் கோயல் தான் தொடங்கி வச்சுருக்காரு. ஸோ கவர்மெண்ட், நம்மளுடைய மத்திய அரசு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விலையேற்றத்தை அதிகமாக போய்கிட்டு இருக்கிறதால மக்களுக்கு கம்மியான விலையில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாரத் ஆட்டா, பாரத் உப்பு, பாரத் அரிசி அப்படிங்கிற நிறைய பேர்களில், பாரத் அப்படிங்கிற நிறைய பேர்களில் கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதில் ஒரு விதமாக பார்த்திங்கன்னா பாரத் அரிசி அப்படிங்கிறத வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதை தான் பியூஷ் கோயல் அவர்கள் தொடங்கி வச்சுருக்காங்க. ஒரு கிலோ 29 ரூபாய்க்கு சேல் பண்ணுறதா பிளான். ஓகேங்களா, 5 கிலோ பை 10 கிலோ பையிலலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தை தொடங்கி வச்சுருக்காங்க. இந்த திட்டத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்திய தேசிய வேளாண் கூட்டுறவு சந்தைப்படுத்துதல் கூட்டமைப்பும் இந்திய தேசிய நுகர்வோர் கூட்டுறவு கூட்டமைப்பு, இந்த ரெண்டும் சேர்ந்து தான் இந்த விற்பனையை மேற்கொள்ள போகிறாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் மத்திய அரசு விற்பனை மையங்கள் இருக்குல்ல, ஸோ அது மூலயமாவும் விற்பனை பண்ணுவாங்க. இணைய வணிக வலைதளங்கள் இருக்குல்ல, நம்ம ஃப்ளிப்கார்ட், அமேசான் மாதிரியான வணிக தளங்கள்லையும் சேல் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்தது, ஸ்பெயினை சேர்ந்த எடிபன் நிறுவனம் தமிழகத்தில் எவ்வளவு கோடி முதலீடு செய்ய உள்ளது? ஸ்பெயினை சேர்ந்த எடிபன் நிறுவனம் தமிழகத்தில் எவ்வளவு கோடி முதலீடு செய்ய இருக்குது அப்படின்னா 540 கோடி ரூபா முதலீடு செய்ய போகிறாங்க. 540 கோடி. ஸோ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் டெல்லிக்கு ஸ்பெயினுக்கு அரசு முறை பயணமாக போயிருக்கார். 8 நாள் பயணம். ஓகேங்களா, ஸோ ரிட்டன் வந்துட்டார். நேற்று 8 நாள் பயணமாக போயிருந்தார். ஓகேங்களா, அங்கே நிறையா தொழில் நிறுவனங்களை சந்தித்தார். ஒரு 3 நிறுவனங்களோட பெரிய ஒப்பந்தங்களை போட்டிருக்காரு. ஸோ அதை போன வீடியோக்களில் ஒவ்வொரு நிறுவனத்தையும் பார்த்துருப்போம். இன்றைக்கி எடிபன் நிறுவனத்தோட போட்ட ஒப்பந்தம் தான் இது. போட்டுட்டு வந்துட்டார். ஓகேவா, அடுத்தது, இன்டெக்ஸ் ப்ளஸ் என்ற புதிய திட்டத்தை தொடங்கி வைத்துள்ள நிறுவனம் எது? இன்டெக்ஸ் ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு புதிய திட்டத்தை தொடங்கி இருக்க நிறுவனம் எதுனா எல்ஐசி தான். எல்ஐசி ரொம்ப முக்கியமான இந்தியாவோட நட்டத்தில் இயங்காத ஒரு பொதுத்துறை நிறுவனம்னா எல்ஐசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நிறுவனம் தான் இன்டெக்ஸ் ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு புதிய திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. இதை வந்து அந்த நிறுவனத்தோட தலைவராக இருக்கிற சித்தார்த் மொஹந்தி அவர்கள் தொடங்கியிருக்காரு. சித்தார்த் மொஹந்தி அவர்கள். இது ஒரு காப்பீட்டு திட்டம் தாங்க. ஓகேங்களா, இது ஒரு காப்பீட்டு திட்டம் தான். ஓவராலாக சொல்லணும்னா, அதாவது பங்கு சந்தை சார்ந்த தவணை முறையில் பிரீமியம் செலுத்தும் ஆயுள் காப்பீட்டுடன் கூடிய தனிநபர் சேமிப்பு திட்டம் தான் இந்த எல்ஐசி. பாலிசி காலம் முழுவதும் ஆயுள் காப்பீடு அளிக்கும் திட்டம் தான் இது. ஓகேங்களா, இன்டெக்ஸ் ப்ளஸ் அப்படிங்கிறது. அடுத்தது, உத்தரகாண்ட் பேரவையில் நிறைவேற்றப்பட்டுள்ள பொது சிவில் சட்டத்தில் யாருக்கு விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு? உத்தரகாண்ட் பேரவையில் நிறைவேற்றப்பட்டுள்ள பொது சிவில் சட்டத்தில் யாருக்கு விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு? பழங்குடியினருக்கு விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. ஸோ பழங்குடியினர்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் அப்படின்னு நம்மளுடைய அரசியலமைப்பில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்களுக்கு மட்டும் விலக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த பொது சிவில் சட்டத்தில் என்ன அப்படின்னா விவாகரத்து, திருமணம், குழந்தை தத்தெடுக்கிறது, வாரிசு, ஸோ இதெல்லாமே வந்து எல்லாருக்கும் பொது. எந்த மதமாக இருந்தாலும், முஸ்லீமாக இருந்தாலும், இந்துவாக இருந்தாலும், கிறிஸ்டினாக இருந்தாலும், ஜெராஸ்ட்ரியம், பாரிசிகள் யாராக இருந்தாலும் ஒரே சட்டம் தான் இந்தியாவில் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு உத்தரகாண்டில் அமல்படுத்தியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆனால் அங்கே இருக்கிற பழங்குடியினர்களுக்கு இது பொருந்தாது. அவங்களுடைய ரூல் படி வாழ்ந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
முக்கியமான இது என்ன அப்படின்னா அந்த லிவிங் ரிலேஷன்ஸில் இருப்பாங்க. ஸோ அவங்களும் கவர்மெண்ட்டை பதிவு பண்ணணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. பதிவு பண்ணலன்னா சிறை தண்டனை ஃபைன்லாம் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது எதுக்காக அப்படின்னா பதிவு பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு பிறக்கிற அந்த குழந்தை இருக்குது. ஸோ அந்த குழந்தையோட எதிர்காலம் இருக்குது. சப்போஸ் அவங்க பிரியணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த பெண்ணோட எதிர்காலம் என்ன அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை உள்ளடக்கி அந்த சட்டத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. நல்ல சட்டமாகவும் இருக்குது. ஓகேங்களா? இந்த பொது சிவில் சட்டம் இந்தியாவில் நடைமுறையில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே கோவா மாநிலத்தில் நடைமுறையில் இருக்குது. ஓகேங்களா? கோவா மாநிலத்தில் நடைமுறையில் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ முதல் முறையாக வந்தது உத்தரகாண்ட் அப்படின்னு நம்ம வீடியோ போட்டிருப்போம். அது உண்மை தான். பட் ஆனால் கோவா மாநிலத்தில் பிரிட்டிஷ் பீரியடுக்கு முன்னம் இருந்து இருக்குது. ஓகேங்களா? பிரிட்டிஷ் பீரியட் வந்து பிரிட்டிஷ் வந்து கோவா ஆளலை, போர்ச்சுகீசியர்கள் தான் ஃப்ரெஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க தான் வந்து கோவாவையும் நம்ம பாண்டிச்சேரியெல்லாம் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ இருந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா புது சிவில் சட்டம் தான் இருக்குது. அங்கே எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான் அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.